Hello everyone, welcome to Learn with Rohini channel. 12 linear programming exercise 12.1 ஓட introduction வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்றதுக்கு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து லீனியர் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்றது பார்த்துருக்கோம். அதோட அப்ளிகேஷன்ஸ் இன் டே டு டே லைஃப்பில் அதுவும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் வந்து லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் இன் 2 வேரியபிள்ஸ் அதோட சொல்யூஷன், கிராஃபிக்கல் மெத்தட் இதெல்லாமே வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன்ஸில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் நிறைய இன்இக்வாலிட்டிஸ் இல்லை ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குமே. இந்த சாப்டரில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் ஈக்குவேஷன்ஸை நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸு சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதை தான் வந்து நம்மளுக்கு புக்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் புக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் சொல்ல வந்து உங்களுக்கும் வந்து புரியும். லீனியர் ப்ரோக்ராமிங்கோட ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் நான் வந்து உங்களுக்கு அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் இன் லைன் பை லைன் ஸோ தட் உங்களுக்கு வந்து கிளியராகவும் வந்து புரியும். ஸோ அந்த எக்ஸாம்பிளில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபர்னிச்சர் டீலர் வந்து இருக்காங்க. அதில் வந்து 2 ஐட்டம்ஸ் வந்து அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்னிச்சர் டீலர் அதாவது டேபிளும் சேரும். அவங்க கிட்ட வந்து 50,000 rupees வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அவங்க கடையிலையோ இல்லை அவங்க கிட்ட வந்து இடம் வந்து எவ்வளோ பொருள் வந்து வைக்க முடியும் அப்படின்னா 60 பீசஸ் வந்து மேக்ஸிமமாக வந்து வைக்க முடியும். ஒரு டேபிளோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 2,500 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சேரோட காஸ்ட் வந்து 500 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேபிளை வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க, விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக 250 rupees வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஒரு சேரை வந்து அவங்க விற்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட்டாக 75 rupees கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன தெரியணும் அப்படின்னா எவ்வளோ டேபிள்ஸும் சேரும் வந்து அவர் வாங்கணும் அவர்கிட்ட இருக்கிற அந்த 50,000 rupeesக்கு. ஸோ தட் அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கணும். அதுதான். ஸோ அவர் டோட்டல் ப்ராஃபிட் வந்து என்னது மேக்ஸிமைஸ் பண்ணணும். அதாவது மேக்ஸிமமாக ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கணும். அதாவது அவர் எவ்வளோ பொருள் வாங்குறாரோ அவ்வளோ பொருளையும் வந்து அவர் விற்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறோம். இன் சச் வே தட் அவர் 50,000க்கு அவர் வந்து எவ்வளோ திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் அவர் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து அட்டைன் பண்ணுவார் அப்படின்றது தான் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதுல்ல, அதாவது மேக்ஸிமைஸ், மினிமைஸ் அப்படின்னு வருதுல்ல. ஸோ இங்கே வந்து எது மேக்ஸிமைஸ், ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக வரணும். அண்ட் எது வந்து கம்மியாக இருக்கணும், காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது அவர் வாங்கக்கூடியது வந்து கம்மியாக இருக்கணும். அண்ட் மேக்ஸிமைஸ் வந்து என்னது, ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக அவருக்கு வந்து கிடைக்கணும். இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம். இதுதான் வந்து அவங்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்றதுல என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம், மினிமம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதா வந்து இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா மேக்ஸிமைஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட், மினிமம் காஸ்ட். ஸோ அந்த மாதிரி மினிமம் யூஸ் ஆஃப் த ரிசோர்ஸஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி இருக்கிறது தான் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்னா என்னன்னா அது வந்து ஒரு சிச்சுவேஷன் என்ன இருக்குது, அதில் வந்து வேர் வி வாண்ட் டு மேக்ஸிமைஸ் இல்லாட்டினா மினிமைஸ் பண்ணுறோம் சில விஷயத்த. அதை தான் வந்து நம்ம ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது அது வந்து ஒரு சிச்சுவேஷன், அங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து பெருசு பண்ணுறதுக்கும் இல்லை நம்ம கம்மியாக அதாவது சின்னது பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி வந்து இருக்குது.
இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் சிலது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம 2 எக்ஸாம்பிள் வந்து எழுதியிருக்கோம். மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட், எப்படி ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறது, ஒரு சேர் இல்லை டேபிளை வந்து நம்ம செல் பண்ணுறோம், அது வந்து எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா X, Yன்னு வந்து எடுத்திருக்கோம். அண்ட் பட் ஹி ஹேஸ் லிமிட்டட் வுட் அண்ட் மணி. ஆனால் வந்து லிமிட்டேஷன்ஸ் வந்து இருக்குது. என்னது, அவர்கிட்ட இருக்கிற வுட்டும் மணியுமே கம்மி, ஆனால் அவர் ப்ராஃபிட்டை வந்து அதிகப்படுத்தணும் சேர் டேபிளை வந்து சேல் பண்ணுறதுக்கு மூலயமா. ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, ஃபேக்ட்ரி வாண்ட் டு ப்ரொடியூஸ் ஐட்டம்ஸ் வித் மினிமம் காஸ்ட் பட் ஸ்டில் மீட் டிமாண்ட். அதாவது ஃபேக்ட்ரி வந்து ஐட்டம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரொம்ப கம்மியான காஸ்ட்டில், ஆனால் அப்படியுமே வந்து அவங்க டிமாண்டை வந்து மீட் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்டிமைசேஷன். லீனியர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரெயின்ட்டோட தான் வரும். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால் என்ன, லிமிடேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம், ரூல்ஸ், லிமிட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா வந்து நம்ம எழுதுறோம்ல z = ax + by அப்படின்னு வந்து எழுதுறோம்ல. ஸோ இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஸோ z = இந்த ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில் வருதுல்ல, z = ax + by. இங்கே வந்து ஏவும் பியும் பார்த்தோம்னா ஆர் கான்ஸ்டன்ஸ். என்னது வந்து கான்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நான் வேரியபிள் ஏபின்ற வந்து ஒரு நம்பர் வந்து நானே அசைன் பண்ணி எழுதுறேன்னா z = 250x + 75y. இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதாவது நான் சொன்ன அந்த டேபிள் சேர் அந்த அந்த எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கு. இங்கே ப்ராஃபிட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எக்ஸ் அப்படி அண்ட் ஒய்யை பொறுத்து தான் வந்து இருக்கு. இங்கே எக்ஸும் ஒய்யும் வந்து என்னது, எக்ஸ் அப்படின்றது வந்து டேபிள் அண்ட் சேர்ஸ், அதை பொறுத்து தான் வந்து வருது. எக்ஸ் அப்படின்றது டேபிள், நம்பர் ஆஃப் டேபிள்ஸ், ஒய் அப்படின்றது நம்பர் ஆஃப் சேர்ஸ், அந்த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது, நம்ம வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுவோம் இல்லாட்டினா மினிமைஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னது, அதனால தான் நம்மளுக்கு கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ், டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஸ்டார்டிங்கே வந்து அவங்க அதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமைஸ் இல்லைனா மினிமைஸ் அப்படின்னு சொல்லி தான் வந்து z = அப்படின்னே வந்து எழுதுவாங்களே. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து டிசிஷன் வேரியபிள்ஸ்னா என்னது. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் தான் வந்து டிசிஷன் வேரியபிள்ஸ். ஏன் எக்ஸ் அண்ட் ஒய் டிசிஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து அதை டிசைட் பண்றோம். எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது எத்தனை டேபிள் எத்தனை சேர் அப்படின்றது நம்ம டிசைட் பண்றோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிசிஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன், லீனியர் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் லிமிட்டேஷன்ஸோட தான் வந்து வரும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னும் போது எக்ஸாம்பிளுக்கு 5x + y <= 100. அதே மாதிரி x + y <= 60, x greater than or equal to 0, y greater than or equal to 0. ஸோ இது வந்து என்ன பண்ணோம், இதெல்லாம் வந்து என்னது, தீஸ் ஆர் ஆல் இன்இக்வாலிட்டிஸ். இல்லை நம்மளுக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா இதே 5x + y = 100 போட்டோம்னா இது வந்து லீனியர் ஈக்குவேஷன். இதே வந்து இதை இப்படி எழுதணும் அப்படின்னா இது வந்து லீனியர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்து <= அப்படின்னு வந்து இருக்கு, இங்கே வந்து ஈக்குவல் டு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து இன்இக்வாலிட்டிஸ். இது வந்து எதுக்கு இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து நம்ம எந்த ப்ராப்ளம்ல அப்ளை பண்றோமோ அது வந்து பவுண்டரியை வந்து கொடுக்கும். அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் சம்முக்கு அப்படின்றத வந்து நம்மளுக்கு காமிக்கும். இங்க இந்த x greater than 0, அதே மாதிரி y greater than or equal to 0 இங்க இருக்குல்ல, இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இத நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம்.
ஏன் வந்து நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏன் வந்து இதை நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம ரியல் லைஃப்ல எது யூஸ் பண்றதா இருந்தாலுமே சரி, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், இது எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது என்னது, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், அது வந்து நம்பர் ஆஃப் சேர்ஸ், நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் அப்படின்றது தான். ஸோ அது எப்படி நெகட்டிவா வர முடியும், நெகட்டிவா வராது. ஸோ அதனால தான் இதை நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் இது வந்து என்னது, மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரைன்ஸ், டிசிஷன் வேரியபிள், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபீஸிபிள் ரீஜன் அண்ட் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன, அண்ட் இன்ஃபீஸிபிள் ரீஜன் அண்ட் இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னா வந்து என்னன்னா, அது வந்து ஒரு காமன் ரீஜன். நம்ம கிராஃப் வரைகிறோம்ல, அதில் வந்து ஒரு காமன் ஷேடட் ரீஜன். நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஷேடட் ஏரியா வந்து கிராஃபில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஷேடட் ஏரியாவை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல, அதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ரீஜன் வந்து இருக்கும்ல, அண்ட் தட் இஸ் நோன் அஸ் த ஃபீஸிபிள் ரீஜன். அப்படின்னா அது வந்து பவுண்டடாக வந்து இருக்கும், பவுண்டட் ஏரியா டயக்ராமில். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ இங்கே இந்த டயக்ராம் வந்து பாருங்கள், இந்த டயக்ராமில் இப்போ நான் ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ரீஜனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த டேபிள் சேர் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதில் வந்து பார்க்கும்போது டீலருக்கு இதுதான் வந்து பாசிபிள் சாய்ஸஸ், இந்த ஏரியா தான் வந்து பாசிபிள் சாய்ஸஸ். அண்ட் இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற ஒரு பாயிண்ட்டுமே இது வந்து என்னது, பவுண்டட் அப்படின்னு சொல்லலாம். பவுண்ட்ரி OABC அப்படின்றது தான் வந்து பவுண்ட்ரி. அண்ட் இந்த பவுண்ட்ரிக்குள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட்டுமே வந்து ஒரு வேலிட் சொல்யூஷன். அண்ட் அதாவது அது வந்து அந்த டீலருக்கு, அதை எக்ஸாம்பிள்ல நம்ம எடுத்துக்கிட்டா அந்த டீலர் சேர் அண்ட் டேபிள், அந்த டீலர் எடுத்துக்கிட்டோம்ல, அதுல இந்த டீலருக்கு பாசிபிளான சாய்ஸஸ் வந்து இந்த பவுண்டட் ரீஜன்ல இருந்து தான் வந்து எடுப்போம். ஸோ இதுதான் வந்து என்னது, வேலிட் சொல்யூஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னா எனி பாயிண்ட் இன்சைட் தட் ஏரியா, அதுதான் வந்து என்னது, ஃபீஸிபிள் சொல்யூஷன். இப்போ நெக்ஸ்ட் இன்ஃபீஸிபிள் ரீஜன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இன்ஃபீஸிபிள் ரீஜன். ஸோ இன்ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு இதுலயே வந்து நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். ஸோ அன்பவுண்டட் ரீஜன் அப்படின்னா, இப்போ இந்த ஏரியாவை வந்து நம்ம எடுத்துக்கோம். நான் ப்ளூ கலர்ல ஷேட் பண்ற இந்த ஏரியா, எனி பாயிண்ட் தட் லைஸ் அவுட்சைட் த feasible region is infeasible region அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ள இப்போ இது இந்த இன்ஃபீஸிபிள் ரீஜன்ல நம்ம எதனா ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து இது வந்து என்னது, இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து சொல்லுவோம். இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் தானே பார்த்துட்டு இருக்கோம். இம்பாசிபிளான ஒரு ஆப்ஷன், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த அவங்க கொடுத்துருந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம், அவர்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து 50,000 தான் இருக்கு. அதே மாதிரி அவரோட ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 60 பீசஸ் ஆஃப் சேர் அண்ட் டேபிள் வைக்கிற அளவுக்கு தான் ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு. இப்போ எனக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ், அந்த ஸ்பேஸ் வந்து சொல்றாங்களா 60 பீசஸ் தான் வைக்க முடியும், ஆனால் வந்து 70 to 80 பீசஸ் வந்துருக்கு. அப்போ வந்து இது ரெண்டுமே வந்து இம்பாசிபிள் ஆப்ஷன்ஸாக வந்து இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க சில கன்ஸ்ட்ரெயின்ஸை அது பிரேக் பண்ணுதுல்ல. இங்கே எது கன்ஸ்ட்ரெயின்ட்டாக நம்ம பார்த்தோம், மணி வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் அது பிரேக் பண்ணுதுல்ல. ஸோ அப்போ வந்து அது வந்து இன்ஃபீஸிபிளாக வந்து ஆயிடுது. அது வந்து அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம இன்ஃபீஸிபிள்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன், அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எடுக்கிற
இந்த ஏரியால இருந்து எடுக்கிற பாயிண்ட்டை வந்து வாட் வி கேன் சே இஸ் infeasible சொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். infeasible solution because it breaks certain rules இல்லைன்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு எழுதிக்கோங்க. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நான் ஏன் இதெல்லாம் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்டாதான் நம்மளால் சம்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த பேசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் ஒரு எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு கிராஃபை வரைகிறோம், கிராஃபில் இருந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி ஒரு கிராஃபை வரைஞ்சிட்டு சும்மா எழுதுறதுல நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் புக் சம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும், ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துட போகுது. பட் ஆனால் அவுட் சைட்லேருந்து கேட்கும் போது கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி சம் கொடுத்தாலும் உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும். நான் அதனால தான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தியரம் 1 வந்து பார்க்கலாம். let R be the feasible region for a linear programming problem. ஸோ R வந்து feasible region அப்படின்னு சொல்கிறாங்க, linear programming problem. ஸோ இங்கே வந்து இதுதான் என்னது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z ஈக்குவல் டு ax + by வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் z has a optimal value, அதாவது மேக்ஸிமம் வேல்யூ இல்லாட்டினா ஒரு மினிமம் வேல்யூ வந்து zக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இங்கே இருக்குல்ல, எக்ஸ் அண்ட் ஒய் வந்து என்னது இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ், அந்த லிமிட்டேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸும் வந்து இருக்கும். அதாவது லீனியர் இன்இக்வாலிட்டிஸில் நம்ம பார்த்தது, அதாவது இதுதான் வந்து லீனியர் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த லீனியர் இன்இக்வாலிட்டிக்கு இந்த மாதிரி வரும் சம்ஸில். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்னது இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஆப்டிமல் வேல்யூ மஸ்ட் அக்கர் அட் அ கார்னர் பாயிண்ட் ஆஃப் த ஃபீஸிபிள் ரீஜன். கார்னர் பாயிண்ட்னா எது? இப்போது இங்கே இருக்குல்ல, இப்போ இதுதான் வந்து ஷேடட் ரீஜன். இந்த எல்லோ கலர் ஷேடட் ரீஜன் தான் வந்து என்னது ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னு வந்து சொன்னோம். அப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் எது? ஓ, ஏ, பி அண்ட் சி, இதுதான் வந்து கார்னர் பாயிண்ட்ஸ். அவங்க தியரம் 1 படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆப்டிமம் வேல்யூ, அதாவது மினிமம் வேல்யூவாக இருக்கட்டும் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கட்டும், இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு எல்லாம் ஏற்ற மாதிரி கிடைக்கிற அந்த ஆப்டிமம் வேல்யூ அது கண்டிப்பாக வந்து இந்த கார்னர் பாயிண்ட்ஸில் தான், ஃபீஸிபிள் ரீஜனோட கார்னர் பாயிண்ட்ஸில் தான் வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. திஸ் இஸ் தியரம் 1. தியரம் 2ல என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். லெட் ஆர் பி த ஃபீஸிபிள் ரீஜன் ஃபார் அ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ அந்த ஃபீஸிபிள் ரீஜன்னா இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த எல்லோ கலர் தான் வந்து ஃபீஸிபிள் ரீஜன். z ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய்னு வருதுல, இந்த ஃபார்மேட்டில் வர்றது வந்து என்னது ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதுலேருந்து கிடைக்கிறது தான் ஆப்டிமல் வேல்யூ. ஆர் இஸ் பவுண்டட், அதாவது பவுண்டட் ரீஜனாக இருந்ததுன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போத் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ வந்து இருக்கும். அண்ட் இந்த மேக்ஸிமம் வேல்யூவாக இருந்தாலும் சரி மினிமம் வேல்யூவாக இருந்தாலும் சரி அது வந்து இந்த கார்னர் பாயிண்ட்ஸ்ல இருந்து தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதே வந்து ஆர் வந்து அன்பவுண்டட் ரீஜனா இருந்தா, அதாவது ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணியிருக்க ரீஜன்ல அது அன்பவுண்டடா இருந்ததுன்னா இந்த மேக்ஸிமம் ஆர் த மினிமம் வேல்யூ ஆஃப் த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஜெட்டோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ வந்து இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், மே நாட் எக்ஸிஸ்ட் ஆல்சோ. ஆனால் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கார்னர் பாயிண்ட்ஸ்லேருந்து தான், ஆரோட கார்னர் பாயிண்ட்ஸ்லேருந்து தான் வந்து இருக்கும் அப்படின்றது தான் வந்து தியரம் 2. ஸோ இப்போ தியரம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கார்னர் பாயிண்ட் மெத்தட். ஸோ அந்த மெத்தடில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வரும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீஸிபிள் ரீஜன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எதுக்கு? அந்த கொடுத்துருக்க லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்க்கு ஃபஸ்ட்டு ஃபீஸிபிள் ரீஜன் வந்து கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா வந்து கார்னர் பாயிண்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கார்னர் பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, இப்போது இங்கே வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஓ, ஏபிசி இதெல்லாம் கார்னர் பாயிண்ட்ஸ். இப்போது இந்த பாயிண்ட் வந்து இங்கே ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுறது, அந்த லைன் அந்த பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அண்ட் இங்கேயும் எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த லைன் இன்டர்செக்ட் ஆகிறத வச்சு பாயிண்ட் கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ இது வந்து நடுப்புற இருக்கு,
ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த 2 லைனோட ஈக்குவேஷன்ஸை எடுத்து நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் இல்லை சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கோஆர்டினேட்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். பாயிண்ட் இல்லை, கோஆர்டினேட்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஃபீஸிபிள் ரீஜன் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் அது எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம ஃபீஸிபிள் ரீஜனை அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதாவது அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கிற அந்த ரீஜன் தான் வந்து ஃபீஸிபிள் ரீஜனாக வந்து வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஃபீஸிபிள் ரீஜன் அண்ட் இன்ஃபீஸிபிள் ரீஜன்னா என்னன்னு வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு ஃபீஸிபிள் ரீஜன் பவுண்டடாக இருந்ததுன்னா, ஃபீஸிபிள் ரீஜன் அன்பவுண்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்றது இந்த தியரம்ஸில் தான் நம்ம ரொம்ப பார்த்தோம். இப்போ இந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். அதாவது கார்னர் பாயிண்ட் மெத்தடில் என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஃபைண்ட் த feasible region and find the corner points. ஸோ இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து சம்ஸ் சால்வ் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் எவாலுவேட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் Z இருக்குல்ல, அது வந்து ஒரு கார்னர் பாயிண்ட்டுக்கும் வந்து அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபைண்ட் த objective function Z equal to ax plus by at each corner points. அண்ட் இங்கே எம்ன்னு வந்து எம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் எம் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ. அந்த கார்னர் பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட் பண்ணும் போது இதில் நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அதில் வந்து எது லார்ஜஸ்ட் வேல்யூவோ அதை தான் கேபிட்டல் எம்மை வந்து எடுத்துப்போம். கொஷனில் மேக்ஸிமைஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம எம்மை தான் வந்து யூஸ் பண்ணிப்போம். இது வந்து பவுண்டட் ரீஜனில் இருந்துச்சுன்னா. அண்ட் ஸ்மால் எம் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போது நம்ம ஃபீஸிபிள் ரீஜன் அதுக்கப்புறமா வந்து இன்ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ 3வது பாயிண்ட்ல வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்போது ஃபீஸிபிள் ரீஜன் இஸ் பவுண்டடாக இருந்துச்சுன்னா எம் அண்ட் என், அதாவது இங்கே எம் என் வந்து எடுத்தோம்ல, இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது மேக்ஸிமைஸ்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் நம்ம கார்னர் பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி வரக்கூடிய லார்ஜஸ்ட் வேல்யூ தான் வந்து நம்ம எம்மா வந்து எடுத்துப்போம். ஸ்மாலஸ்ட் வேல்யூவை இந்த ஸ்மால் எம்மா வந்து எடுத்துப்போம். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. இது வந்து எப்போனா பவுண்டடாக இருந்துச்சுன்னா, அதாவது ஃபீஸிபிள் ரீஜன் பவுண்டடாக இருந்ததுன்னா M and small m are the maximum and minimum value of Z. Next, இப்போ இந்த தேர்ட் பாயிண்ட்ல இது வந்து ஃபர்ஸ்ட் அதாவது feasible region பவுண்டடா இருந்ததுன்னா, இந்த செகண்ட் கேஸ்ல feasible region அன்பவுண்டடா இருந்ததுன்னா, feasible region அன்பவுண்டடா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 கேஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துப்போம் அப்படின்னா M இஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Z. எம்ன்றது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Z. அது வந்து எப்போ வந்து M வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Z அப்படின்னு இருக்கும் அப்படின்னா ax plus by is greater than M வந்து இருக்கணும் and has no common point with the feasible region. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க,
இங்க வந்து z ax plus by அப்படின்றது வந்து z வந்து கிரேட்டர் தேன் m இருந்துச்சுன்னா நோ காமன் பாயிண்ட், அதாவது ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட் வந்து இல்லை, அப்போ வித் த ஃபிசிபிள் ரீஜன் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்து m தான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் zன்னு நம்ம எடுத்து கன்க்ளூட் பண்ணிப்போம். இல்லாட்டி அதாவது காமன் ரீஜன் இருந்துச்சு அப்படின்னா, இஃப் தேர் இஸ் காமன் ரீஜன், அப்போ என்ன ஆகும்னா z ஹேஸ் நோ மேக்ஸிமம் வேல்யூ. இதுதான் வந்து அன்பவுண்டட்ல ஒரு பாயிண்ட். திருப்பியும் அன்பவுண்டட்ல செகண்ட் பாயிண்ட் மினிமம்க்கு. ஸோ சிமிலர்லி இப்போ m என்னது இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் z. இஃப் அப்போ இங்க என்ன அர்த்தம், இங்க ax plus by வந்து லெஸ் தேன் ஸ்மால் m வந்து இருந்துச்சு அப்படின்னா m தான் வந்து மினிமம் வேல்யூ ஆஃப் z. அதர்வைஸ் இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா நோ காமன் பாயிண்ட் இந்த feasible region அப்படின்னு வந்து அர்த்தம். அதே if there is common region z has no minimum value. இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி வந்து எழுதிக்கலாம். ஸோ அன்பவுண்டட்ல நம்ம என்ன பார்த்தோம், ஏன்னா இதில் தான் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ அன்பவுண்டட்ல நம்ம ரெண்டு பார்ட் வந்து பார்த்தோம். ஒன்று வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம். ஸோ மேக்ஸிமைஸ்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துப்போம், அதை வந்து கேபிட்டல் எம்மா வந்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஷுட் பி கிரேட்டர் தேன் எம். இப்போ இதில் வந்து ரெண்டா பிரியுது. என்னன்னு பிரியுது, நோ காமன் ரீஜன், நோ காமன் ரீஜன் அண்ட் காமன் ரீஜனாக வந்து பிரியும். காமன் ரீஜனாக வந்து இருந்துச்சு அப்படின்னா எம் தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அண்டு அதாவது நோ காமன் ரீஜனாக இருந்துச்சுன்னா எம் தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. காமன் ரீஜன் இருந்துச்சுன்னா, அதாவது ரெண்டுத்துக்குமே வந்து காமன் ரீஜன் இருந்ததுன்னா நோ மேக்ஸிமம் வேல்யூ. ஏன் வந்து இதை வந்து நான் உங்களுக்கு சம்ம பண்ணும் போது இன்னுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து மினிமைஸ்ட். இப்போ மினிமைஸ்டில் வந்து நம்ம அதை எப்படி எடுத்துப்போம், ஸ்மால் எம்மா வந்து எடுத்துப்போம். அண்ட் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் இஸ் லெஸ் தேன் எம்ன்னு வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து கிராஃப் வந்து நம்ம வரைஞ்சிடுறோமா. ஸோ இங்கேயுமே வந்து கிராஃப் எழுதிக்கும். ஸோ கிராஃப் வரைஞ்சிட்ட பிறகு தான் இது வந்து நம்மளுக்கு தெரியும் அது காமன் ரீஜன் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஸோ மினிமைஸ்டில் நோ காமன் ரீஜன், அதே மாதிரி காமன் ரீஜன் ரெண்டு பார்ட்டாக வந்து பிரியும். ஸோ நோ காமன் ரீஜன் அப்படின்னா எம் தான் வந்து மினிமம் வேல்யூ. காமன் ரீஜன் இருந்ததுன்னா நோ மினிமம் வேல்யூ. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்பவுண்டடுக்கு பவுண்டடுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் எழுதிடலாம். பவுண்டடில் கார்னர் பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம ஜெட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஹையஸ்ட்டாக இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூவை தான் வந்து நம்ம மேக்ஸிமம் சொல்லுவோம், லோவஸ்ட் வேல்யூ வந்து மினிமம் சொல்லி முடிச்சிடுவோம். அன்பவுண்டடாக இருந்தால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரும். அதுக்கு தான் நான் இது வந்து இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ கிராஃப் வரைஞ்சிட்ட பிறகு தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இன்னும் டீட்டெயிலாக வந்து இது வந்து நான் ரொம்ப ரஃபாக வந்து மேலாட்டமாக சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னுமே சம்ஸ் பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக வந்து புரியும். எக்ஸசைஸ் 12.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். சால்வ் த ஃபாலோயிங் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்ஸ் கிராஃபிக்கலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம், மேக்ஸிமைஸ் z equal to 3x plus 4y subject to the constraints x plus y less than equal to 4, x is greater than equal to 0, y greater than equal to 0. So இதெல்லாம் தான் வந்து constraints.
ஸோ இங்கே வந்து இந்த கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, இது ரெண்டுமே வந்து அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு டேபிள் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் அண்ட் y வேல்யூஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை வந்து 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ 0ன்னு போட்டால் y வேல்யூ 4 அண்ட் y வேல்யூ வந்து 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் வேல்யூ வந்து 4ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து எல்லாமே அந்த 1 யூனிட் டிஃப்ரென்ஸில் நான் வரைஞ்சிருக்கேன். இங்கே வந்து கிராஃபில் வந்து வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து நார்மல் ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே வந்து நம்ம கரெக்டாக வந்து மார்க்கிங் பண்ணி நம்ம வரையும் போது நம்மளுக்கு டயக்ராம் வந்து பக்காவாக வரும். ஸோ 0 இங்கே வந்து 1 2 3 4 5 அண்ட் இங்கே 1 2 3 4. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்னது 0,4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ இங்கே வந்து வரும். அண்ட் அடுத்தது 4 எக்ஸ் ஆக்சிஸில் அண்டு 0 வந்து ஒய் ஆக்சிஸில். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 4,0 இங்கே வந்து 0,4. ஸோ இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி கிராஃப் வந்து நம்ம வரைஞ்சிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும், இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவையும் வந்து 0ன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் வந்து நம்ம பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து போடுறோம். எங்கே போடுறோம், இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டில் வந்து நம்ம போடுறோம். ஸோ ரெண்டுமே 0ன்னு போடும் போது நம்மளுக்கு ஆக்சுவலி என்னது, இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ட்ரூ. அதாவது 0 வந்து லெஸ் தேன் 4 தானே. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்ன வரும், இட் இஸ் டுவர்ட்ஸ் த ஆரிஜின். அதாவது ஆரிஜின் சைடில் தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ரீஜன் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட ரீஜன் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னா, இட் இஸ் டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். அதாவது இப்படி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து இந்த போர்ஷன் தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துப்போம், இந்த ரீஜனை தான் வந்து நம்ம எடுத்துப்போம். பிகாஸ் நம்மளுக்கு இது வந்து ட்ரூன்னு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ விச் இஸ் ட்ரூ. ஸோ ரீஜன் ஃபார் constraint is on the side of origin. ஸோ இப்போ இது வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். இது வந்து ஓ, இது வந்து ஏ அண்ட் இது வந்து பின்னு வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீஜன் ஓஏபி வந்து என்னது, இட் இஸ் பவுண்டட். த ரீஜன் ஓஏபி இஸ் பவுண்டட். ஸோ இப்போ இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கார்னர் பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்ன, ஸோ ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,0. அடுத்தது ஏயோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0,4 அண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் 4,0. இப்போது நம்ம வந்து இங்கே இதை வந்து எதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார்னர் பாயிண்ட்ஸை ஜெட்டில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். z ஈக்குவல் டு என்னது, 3x ப்ளஸ் 4y. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும் போது எனக்கு z வந்து 0ன்னு வந்துடும், இதை எடுத்து போடும் போது. அடுத்தது இங்கே எக்ஸ் வந்து 0. ஸோ 3 இன்ட்டு 0, 3 இன்ட்டு 0 ப்ளஸ் 4 இன்ட்டு 4. ஸோ இட் வில் பி 0 ப்ளஸ் 16. ஸோ அடுத்தது இங்கே வந்து 3 இன்ட்டு 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 0. ஸோ அப்போனா 12. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமைஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ விச் இஸ் 16. ஸோ இப்போ கார்னர் பாயிண்ட் மெத்தட் வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல இன்ட்ரடக்ஷனில். ஸோ அந்த கார்னர் பாயிண்ட் மெத்தட் படி மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Z வந்து என்னது 16. எந்த கார்னர் பாயிண்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, 0,4. ஸோ மேக்ஸிமம் Z = 16 at 0,4.
ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். So second question, minimize z equal to minus 3x plus 4y கொடுத்திருக்காங்க subject to. So constraints வந்து என்னது x plus 2y less than equal to 8, 3x plus 2y less than or equal to 12, அதுக்கப்புறமா வந்து x greater than 0, y greater than or equal to 0. So இதெல்லாம் தான் வந்து constraints. So இப்போ இங்க x greater than equal to 0, y greater than equal to 0 வந்துருதா. So அப்போ வந்து என்னது feasible region வந்து எங்க first quadrantல. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இதை எடுத்துக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் 2y இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்குவல் டு 8ன்னு வந்து போட்டுக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், மினிமைஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 3x ப்ளஸ் 4y. ஸோ இதான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 8 போட்டிருக்கோம். ஸோ டேபிள் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 0 நான் போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸு ஒய்யு எக்ஸு வந்து 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸு 0ன்னு போட்டுக்கிட்டேன்னா எனக்கு ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 8 வரும். y இஸ் ஈக்குவல் டு 8/2 விச் இஸ் 4. ஸோ 4ன்னு வந்து வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒய்யை வந்து 0ன்னு போடுறேன். ஸோ ஒய்யை வந்து நான் 0ன்னு போட்டேன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 0 ஈக்குவல் டு 8. ஸோ எக்ஸு வந்து ஈக்குவல் டு 8ன்னு வந்து வரும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு எனக்கு இது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு இந்த பாயிண்ட்ஸை வச்சு நான் வந்து வரையணும், லைன் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். டூ 3 4 5 6 7 8. அதே மாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8. ஸோ 0,4. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ இங்கே வரும் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் 0,4. அடுத்தது வந்து 8,0. ஸோ 8னா எக்ஸ் ஆக்சிஸில் 8, ஒய் வந்து 0. ஸோ அப்போது 8,0. ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா. ஸோ நம்மளுக்கு இப்படி வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்லேயே வந்து நம்ம டெஸ்ட் ஃபார் ஆரிஜினை வந்து பண்ணிடலாம். என்ன பண்ணணும், எக்ஸோ ஒய்யையோ 0 0ன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 0 0ன்னு எடுத்துக்கும் போது 0 இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போனா நம்மளுக்கு என்ன அர்த்தம், இட் இஸ் டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். ஸோ இந்த பக்கம் தான் வந்து நம்மளுக்கு வரப்போகுது. ரீஜன் வந்து என்னது, இந்த பக்கம் ஆரிஜின் சைடில் தான் வந்து இருக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். அதாவது 3x + 2y ஈக்குவல் டு 12 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் இதுக்கும் வந்து டேபிள். ஸோ டேபிள் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய், எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். 0 எடுத்தோம்னா எனக்கு என்ன வரும், 0 + 2y ஈக்குவல் டு 12ன்னு வந்து வந்துடும். அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 12/2 விச் இஸ் 6. அடுத்தது ஒய்யை வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒய்யை 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 3x + 0 ஈக்குவல் டு 12. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12/3. ஸோ எக்ஸு வந்து 4. ஸோ இப்போ இங்கே இதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 0,6. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 6. ஸோ இங்கே வந்து வரும். அடுத்தது 4,0. ஸோ 4,0 அப்படின்னா இங்கே வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இப்படி கிடைக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஆரிஜின் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ரெண்டுத்துக்குமே 0 போடுறோம். ஸோ இப்போ இந்த 0 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12ன்னு வந்து வரும், விச் இஸ் ட்ரூ. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸோ இதுக்குமே வந்து நம்மளுக்கு டுவர்ட்ஸ் த ஆரிஜின் தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ வந்து எப்படி வரும், இந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. அண்ட் இப்போது இது ரெண்டுத்துக்கும் காமனான ரீஜன் பார்த்தோம்னா எங்கே வருது, இதுதான் வந்து நம்மளுக்கு வருது. இந்த ரெண்டு லைனுக்கும் காமனான ரீஜன். ஸோ அப்போ வந்து நம்ம எந்த ரீஜனை வந்து நம்ம எடுத்துப்போம், இந்த ரீஜனை தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இட் இஸ் பவுண்டட் ரீஜன். ஸோ இது வந்து O அண்ட் திஸ் இஸ் A அண்ட் திஸ் இஸ் B அண்ட் திஸ் இஸ் C வந்து நான் எடுத்துக்கிறேன். So OABC is bounded region. அடுத்தது
ஸோ இதுதான் வந்து கார்னர் பாயிண்ட்ஸ் இல்லை. ஸோ என்ன எதெல்லாம் கார்னர் பாயிண்ட்ஸு? 0,0 வந்து கார்னர் பாயிண்ட்டு. அண்டு இங்கே வந்து எது வந்து கார்னர் பாயிண்ட்? ஏவோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு எடுத்துப்போம்? இது வந்து 4,0 அண்டு பியோட பாயிண்ட் வந்து 2,3. ஸோ இங்கே வந்து இதை வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் கரெக்டாக எந்த இடத்துல மீட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இப்படி வருது. ஸோ இட் இஸ் 2,3. அண்ட் இது வந்து திஸ் இஸ் 0,4. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் O, A, B and C are 0,0, 4,0, 2,3 and 0,4. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர் பாயிண்ட் பி வந்து நான் சொன்னல டயக்ராம் வச்சுமே வந்து நம்ம 2,3 வந்து கண்டுபிடிச்சிடலாம். இன் கேஸ் உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுதுல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து என்னது? அதான் இந்த லைனோட ஈக்குவேஷன் x + 2y = 8. அதே மாதிரி இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து 3x + 2y = 12. ஸோ அப்போ இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, இந்த ரெண்டு லைனையும் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது ஒரு பாயிண்ட்ல, கரெக்டா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு லைனும் எடுத்துக்கிறோம். என்ன பண்ணுறோம்? 3x + 2y = 12 அண்ட் x + 2y = 8. இதை வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தடில் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ணோம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 2x = 4 வந்துடும் அண்ட் x = 4/2 which is 2. அண்ட் இந்த 2வை எடுத்து நான் வந்து எதனா ஒரு ஈக்குவேஷனில் போடுறேன். ஸோ இது சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 2. இது 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 2 + 2y = 8ன்னு வரும். ஸோ இப்போ 2y = 6, y = 6/2 which is 3. ஸோ பாயிண்ட் வந்து என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அந்த பாயிண்ட் வந்து 2,3. ஸோ பாயிண்ட் பியோடது வந்து என்னது? 2,3. ஸோ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இஸ் 2,3. ஸோ therefore கார்னர் பாயிண்ட் பி கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது? இட் இஸ் 2,3. இப்போ வந்து நம்ம z வேல்யூ வச்சு ஜெட்டோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் த கார்னர் பாயிண்ட்ஸ். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் அண்ட் z = -3x + 4y. ஸோ ஃபஸ்ட்டு 0,0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இங்கே z வந்து 0 ஆகிடும். அடுத்தது a 4,0. ஸோ z = -3 × 4 + 0 which is -12. அடுத்தது b 2,3. So z = -3 × 2 + 4 × 3. So -6 + 12 which is 6. அடுத்தது c 0,4. So z = -3 × 0 + 4 × 4. So 0 + 16. So 16. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? மினிமைஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது மினிமைஸ் அப்படின்னும் போது இதுதான் வந்து மினிமம் வேல்யூ. திஸ் இஸ் ஈக்குவல் டு m minimum. Therefore minimum value of z is -12 at point A 4,0. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமைஸ் z = 5x + 3y கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா 3x + 5y <= 15, 5x + 2y <= 10, x > 0 and y > 0. ஸோ இது ரெண்டும் வந்தாவே வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வந்து வரப்போகுது ரீஜன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அண்ட் இங்கே மேக்ஸிமைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்னது? ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமைஸ் z = 5x + 3y வந்துடும். அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஈக்குவல் டு போட்டு எழுதிட்டு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3x + 5y = 50. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு x = 0 போடுறேன்.
ஸோ எக்ஸ் வந்து 0ன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 5y ஈக்குவல் டு 15, y ஈக்குவல் டு 3. அண்ட் ஒய்க்கு வந்து நான் 0 போடுறேன். ஸோ ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன்னா 3x இஸ் ஈக்குவல் டு 15, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ் வந்து 5. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 5x ப்ளஸ் 2y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 10ன்னு வந்து எழுதிப்போம். ஸோ டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் வந்து 0 போட்டுக்கிறேன். ஸோ 0 போட்டோம்னா எக்ஸ் 0னா ஒய் ஈக்குவல் டு 10/2 which is 5 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி y வந்து 0 போட்டோம்னா 5x இஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, ஒய் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0. இது வந்து நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இது ரெண்டுமே நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம கிராஃப் வந்து வரையலாம். உங்ககிட்ட கிராஃப் ஷீட் இருந்ததுன்னா கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிக்கோங்க. ஸோ தட் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டோட பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். 0,3. ஸோ 0,3 இங்கே வந்து வரும் நம்மளுக்கு. அண்ட் 5,0. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் 0,3 அண்ட் இது வந்து 5,0. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டோட இதுவை வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 0, இது 0,5. ஸோ 0,5னா இங்கே வரும். அண்ட் 2,0 இந்த இடத்துல வரும். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து 5x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 10 அண்ட் இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து 3x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 50. இப்போது இதில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸ் இதில் வந்து எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ 0னா 0 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 15 அப்படின்னு வந்து வரும், விச் இஸ் கரெக்ட். ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ ட்ரூ அப்படின்னா டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எது வந்து டுவர்ட்ஸ் த ஆரிஜின், ஸோ இது வந்து டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். ஸோ இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு வரப்போகுது. அடுத்தது இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே எக்ஸும் 0, ஒய்யும் 0 போட்டோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு வரும். ஸோ விச் இஸ் ட்ரூ. ஸோ திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னா அகெயின் இட் இஸ் டுவர்ட்ஸ் த ஆரிஜின். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும், இந்த டைரக்ஷனில் வரும், comes in this direction. இப்போ ரெண்டுத்துக்குமே சூட்டபிளாக இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ரீஜன் தான் வந்து இப்போ ரெண்டு பார்ட்டுக்குமே வந்து சூட்டபிளாக இருக்கிற ரீஜன். ஸோ என்னென்னலாம் கார்னர் பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே ஓ இருக்குது அண்ட் இது வந்து நான் ஏன்னு நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் சி அப்படின்னு வந்து நான் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்டில் பி பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் வேணும். ஏ வந்து 0,3 தெரியும். இங்கே இது சி பாயிண்ட் வந்து 2,0 அப்படின்னு எனக்கு வந்து தெரியும். பி மட்டும் வேணும். ஸோ பியோடது வந்து இந்த ரெண்டு லைனையும் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். ஸோ நான் இந்த ஈக்குவேஷனை இன்டூ 2ஆல் பண்ணுறேன், இதை வந்து இன்டூ 5ஆல் சால்வ் பண்ணுறேன். ஸோ அப்போனா 3 2s are 6x வந்துடும் ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 30 வரும். இங்கே வந்து 25x வரும் ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 15 வரும். சைன் சேஞ்ச் பண்ணுறேன், இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு -19x இஸ் ஈக்குவல் டு -20 வந்து கிடைக்கும். மைனஸ் சைன் போயிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20/19 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து எதனா ஒரு ஈக்குவேஷனில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20/19 இன் ஈக்குவேஷன் 2ன்னு போடுறேன். ஸோ அப்போ 5 into 20/19 plus 2y equal to 10. So it will be 100/19 plus 2y equal to 10.
ஸோ 2y equal to 10 minus 100 by 19 and 2y equal to சால்வ் பண்ணோம்னா 19 வந்துடும். 190 minus 100 நம்மளுக்கு வந்து வரும், which is 2y equal to 90 by 19 into இந்த 2y இருக்குல்ல, so it will be y equal to 90 by 19 into 1 by 2. இது வந்து 45 வந்து நம்மளுக்கு வரும். So y value is 45 by 19. So B point ஓட coordinates வந்து 20 by 19 and 45 by 19. So corner points எல்லாம் எழுதிக்கலாம். So corner points O வந்து 0,0, A வந்து 0,3, B வந்து 20 by 19, 45 by 19 and C 2,0. ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Z வந்து என்னது 5x plus 3y. இதில் போட்டோம் அப்படின்னா Z வேல்யூ இங்கே 0 ஆகிடும் அண்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 5 into 0 plus 3 into 3 which is 9 and இங்கே வந்து 5 into 20 by 19 plus 3 into 45 by 19 வந்து நம்மளுக்கு வரும். So it will be 100 by 19 plus 135 by 90. So it will be 235 by 90. So இங்கே 5 into 2 plus 3 into 0. So it will be, so corner pointsல எது maximum value அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து இங்கே கொஷனில் கேட்டிருக்கிறது மேக்ஸிமைஸ். ஸோ கேபிட்டல் M. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 235 by 19. ஸோ கார்னர் பாயிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்னா the maximum value of Z is 235 by 19 at 20 by 19, 45 by 19. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் தேர்ட் சம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் மினிமைஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து Z ஈக்குவல் டு 3x plus 5y such that கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. என்னென்ன தான் கன்ஸ்ட்ரெயின்ஸு? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மினிமைஸ் Z ஈக்குவல் டு 3x plus 5y and ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து x plus 3y greater than equal to 3, x plus y greater than equal to 2, x greater than equal to 0, y greater than equal to 0. ஸோ இதெல்லாம் தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்தாவே நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம், டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ x plus 3y is equal to 3. ஸோ எக்ஸ் வந்து 0 போட்டுக்கிறேன். ஸோ அப்போ 0 போட்டோம்னா 0 plus 3y equal to 3 வரும், y equal to 1. அடுத்தது y வந்து நான் 0 போட்டுக்கிறேன். ஸோ x is equal to 3 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இங்கே வந்து 0 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னவாகும்னு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே 0 எக்ஸும் 0 ஒய்யும் 0,0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே வந்து 0 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 3 விச் இஸ் அ ஃபால்ஸ் வேல்யூ. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்னவாகும், அவே ஃப்ரம் த ஆரிஜின் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ கிராஃப் வரையும் போது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எக்ஸு கமா ஒய் வந்து வி டேக் இட் அஸ் 0,0. ஸோ அப்போ வந்து இங்கே 0 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு வருது. ஸோ வந்து ஃபால்ஸ் அவே ஃப்ரம் ஆரிஜின். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸு 0ன்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து y வேல்யூ வந்து 2ன்னு வந்துடும் அண்ட் y 0ன்னு போடுறேன், x வந்து 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ 0,0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் x, y பிளேஸில். ஸோ அப்போ போட்டோம்னா 0 கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 2ன்னு வந்து வருது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அண்ட் அவே ஃப்ரம் ஆரிஜின். ஸோ இப்போ நம்ம கிராஃபை வந்து வரைஞ்சிடலாம். நான் கிராஃப் வரையறதுக்கு முன்னாடியே வந்து நான் இதை ரெண்டும் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். ஸோ இங்கே 0 வரும்
அண்ட் 1 2 3 4 5 வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன் அண்ட் 1 2 3 4 அண்ட் 5 வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லைனோட ஈக்குவேஷனை வச்சு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 0,1 ஸோ இங்கே வந்து வரும் அண்ட் 3,0 இங்கே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த லைன் வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 3 வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது 0,2. ஸோ 0,2னா இந்த இடத்துல வரும் 0,2 அண்ட் 2,0 இங்கே வரும் 2,0. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து இன்இக்வாலிட்டி 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபால்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ அப்போ வந்து எப்படி வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் போது நம்மளுக்கு எப்படி வருது, இதுக்குமே ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அவே ஃப்ரம் தி ஆரிஜின். ஸோ இப்போ இந்த காமனாக இருக்குல்ல, இப்போ அந்த ரீஜன் மட்டும் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ காமனாக இருக்கிற இடம் வந்து பார்த்தோம்னா இப்போ ரெண்டுத்துக்குமே வர்றது. ஸோ இந்த பாயிண்ட்டு அண்ட் இங்கே அதுக்கப்புறமா வந்து இந்த பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் தான் வந்து நம்மளுக்கு காமனாக வருது. ஸோ அதாவது 0,2 அண்ட் இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் நம்மளுக்கு தெரியல, கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் விச் இஸ் 3,0. ஸோ அதாவது இந்த ரீஜன். ஸோ இது வந்து என்னது, the feasible region is unbounded. ஸோ unbounded அப்படின்னும் போது we have seen some certain points. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிசின்னு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன் அண்ட் இது வந்து சின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுதுல, அதை சால்வ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 3 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2. ஸோ இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறேன், கேன்சல் ஆகிடும். ஸோ 2y ஈக்குவல் டு 1ன்னு வரும் அண்ட் y ஈக்குவல் டு 1/2. ஸோ சப்ஸ்டிடியூட் y ஈக்குவல் டு 1/2 இன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1/2. ஸோ வந்து சால்வ் பண்ணோம்னா ஸோ 4 மைனஸ் 1 விச் இஸ் 3/2. ஸோ பாயிண்ட் பியோட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது 3/2, 1/2ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இப்போது அதை வந்து எடுத்து ஜெட்டில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏ பாயிண்ட் வந்து என்னது, ஏ வந்து 0,2, பி எழுதியாச்சு, சி இஸ் 3,0 அண்ட் இதுக்கேற்ற ஜெட் வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ வந்து 0,2 அண்ட் பி இஸ் 3/2, 1/2 அண்ட் சி 3,0 and z equal to 3x plus 5y. இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 0,2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 into 0 plus 5 into 2 which is 10. அடுத்தது 3 into 3/2 plus 5 into 1/2 equal to 9/2 plus 5/2. So which is 14/2 which is 7. And அடுத்தது 3 into 3 plus 5 into 0 வரும் 9 plus 0 which is 9. So this is m. மினிமைஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ m, இது ஸ்மால் m வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து அன்பவுண்டட் ரீஜன். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இதை டிசைட் பண்ணுறோம்ல. ஸோ இது வந்து மினிமம் வேல்யூவாக இல்லையா அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏன்னா 7 அப்படின்றது அது வந்து மினிமம் வேல்யூவாக இருக்கலாம், இல்லாமையும் வந்து இருக்கலாம். ஸோ இப்போது மினிமைஸ் இங்கே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும், ஸோ எம் வந்து நம்ம எடுத்துட்டோம், அதாவது 7ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து என்னது ஜெட் இஸ் லெஸ் தேன் எம்மா அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். அப்படின்னா வந்து என்ன அர்த்தம், காமன் பாயிண்ட் இந்த ஃபீஸிபிள் ரீஜன் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து என்ன எழுதணும், சின்ஸ் த feasible
region is unbounded, 7 may or may not be the minimum value of z. ஸோ அப்போ வந்து 3x plus 5y is less than 7 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், எக்ஸ் வந்து 0ன்னு நான் போடுறேன். அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், 3x plus 5y less than 7, 3x plus 5y. இங்கே 7 அப்படின்றது இங்கே மினிமம் வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிதுல, அதான் வந்து நம்ம ax plus by less than mn வந்து போட்டிருந்தோம்ல, அதை தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஈக்குவல் டு இங்கே 7ன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா இங்கே 5y ஈக்குவல் டு 7, y ஈக்குவல் டு 7/5 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் y ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு 3x இஸ் ஈக்குவல் டு 7, x இஸ் ஈக்குவல் டு 7/3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ டேபிளில் எக்ஸ் வந்து 0 அப்படின்னா y வேல்யூ 7/5, y 0னா 7/3 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி டாட்டட் லைன்ஸாக வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு 0, 7/5, 7/5 அப்படின்னா 1.4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ டாட்டட் லைன்ஸ் வச்சு நம்ம வரையலாம். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும் நம்மளுக்கு 0, 1.4. ஸோ 0, 1.4னா ஸோ சம் வேல்யூ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வரும் 1.4 அப்படின்றது. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 7/3 அப்படின்றது 2.3, 0. ஸோ அப்போனா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வேல்யூ வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம டாட்டட் லைன்ஸில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ டாட்டட் லைன்ஸில் நம்ம மார்க் பண்ணிட்ட பிறகு ஸோ திஸ் இஸ் 3x plus 5y equal to 7, the dotted lines. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த லைன் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது பார்க்கணும். ஸோ இங்கே மினிமம் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும், ஸோ இப்போ இங்கே வந்து less than 7 எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போது 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணுறோம், x is equal to 0, y equal to 0 வந்து நம்ம பண்ணுறோம். அண்ட் 3x plus 5y less than 7 வந்து வரும். அண்ட் 0 less than 7 வந்து வரும். திஸ் இஸ் ட்ரூ. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், இந்த ரீஜன் வந்து கன்ஸ்டன்ட் வந்து என்னது டுவர்ட்ஸ் த ஆரிஜின் சைடு வந்து இருக்கு அப்படின்னா இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து இது வந்து என்னவா இருக்கு, காமன் ரீஜன் கிடையாது. காமன் ரீஜன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்னென்னு எடுத்துப்போம், இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா நோ காமன் ரீஜன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம், கன்ஸ்டன்ஸ் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அப்போ வந்து நோ காமன் ரீஜன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து கன்ஸ்டன்ஸ் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும் போது இந்த டாட்டட் லைன்ஸ்க்கு டுவர்ட்ஸ் த ஆரிஜின் தான் வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு பவுண்ட்ரி எங்கே இருக்குது, நம்மளுக்கு வந்து ஃபீஸிபிள் ரீஜன் வந்து இட் இஸ் அவே ஃப்ரம் த ஆரிஜின். இது வந்து அன்பவுண்டட் ரீஜனாக தான் வந்து இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்திருக்கு, அதனால காமன் ரீஜன் கிடையாது. காமன் ரீஜன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நோ காமன் ரீஜன், எம் தான் மினிமம் வேல்யூன்னு எடுத்துக்கணும். எம் வந்து என்னது 7. ஸோ 7 தான் வந்து நம்மளோட மினிமம் வேல்யூ. ஸோ நம்ம வந்து என்ன எழுதலாம், ஹென்ஸ் m equal to 7 is the minimum value of z at, அது வந்து எங்கே வந்திருக்கு, at the point B, 3/2, 1/2. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 4th question. ஸோ 5th question மேக்ஸிமைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து z equal to 3x plus 2y அண்ட் ஸோ z equal to 3x plus 2y. ஸோ என்னென்னலாம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து x plus 2y
less than equal to 10 கொடுத்துருக்காங்க. 3x plus y less than or equal to 15 கொடுத்துருக்காங்க. and x greater than equal to 0, y greater than equal to 0. ஸோ நம்மளுக்கு வந்து ரீஜன் வந்து எங்கே வருது, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வந்து வரும். அண்ட் இப்போ வந்து இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 10ன்னு வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, எக்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா ஸோ நம்மளுக்கு 2y ஈக்குவல் டு 10, y ஈக்குவல் டு 10/2 which is 5. அண்ட் அதே மாதிரி இங்கே எக்ஸ் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 10, ஸோ எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 10ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எக்ஸ் வந்து 10 அண்ட் y வந்து 0. இப்போ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடுறேன். ஸோ 0 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15ன்னு வரும். அப்போது y ஈக்குவல் டு 15. ஸோ அடுத்தது y ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். அப்போது 3x இஸ் ஈக்குவல் டு 15 வரும். x இஸ் ஈக்குவல் டு 15/3 which is 5. ஸோ இப்போது இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம மார்க் பண்ணுறோன்னா, ஸோ இப்போ எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டேன், எனக்கு ஒய் வந்து 15 கிடச்சிது. ஒய் வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டேன், எக்ஸ் வந்து 5ன்னு கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம திருப்பியும் we will draw the graph. ஸோ முன்னாடி சம்முக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் நாம் வந்து கண்டுபிடிச்சோம். ஆரிஜின் சைடா இல்லைன்னா அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஆனால் நான் இதுக்கு வந்து இப்போ பண்ணலை, நான் கிராஃப் வரைஞ்சிடுறேன், அப்புறமா நான் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து 0 வந்துடும். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 வரும். அண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். 0,5 ஸோ நம்மளுக்கு இங்கே வரும். அண்ட் 10,0 நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வரும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி வந்துடும் லைன். அண்ட் அடுத்தது வந்து 0,15. ஸோ 0,15னா இந்த இடத்துல வருது. இது 0,15 அண்ட் 5,0. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா 0,0 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து இங்கே என்ன வருது, 0 less than equal to 10 வருது. ஸோ இட் இஸ் ட்ரூ. ஸோ வந்து டுவர்ட்ஸ் த ஆரிஜின். அது இதுவும் less than equal to 15. ஸோ அப்போ வந்து இதுவும் வந்து டுவர்ட்ஸ் த ஆரிஜின், இதுவும் வந்து ட்ரூ. ஸோ டுவர்ட்ஸ் த ஆரிஜின். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வருது, ஸோ ரெண்டுமே வந்து இந்த பக்கம் தான் வருது நம்மளுக்கு கிடைக்குது. இது ரெண்டு இருக்கிற காமன் ரீஜன் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு எது, இந்த ரீஜனை தான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம், அதாவது இந்த பார்ட்டு. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கார்னர் பாயிண்டா. ஸோ திஸ் இஸ் 0,5 அண்ட் இந்த பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்கே வந்து 5,0. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட் இது வந்து நான் ஓ எடுத்துக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஏ, இது வந்து பி, அண்ட் இது வந்து சின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 10 அண்ட் 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15ன்னு வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு 3 பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ வந்து 3x ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 13 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் 3x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து மைனஸ் நெகட்டிவ், அதாவது ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன், இது கேன்சல் ஆகிடும். 5y ஈக்குவல் டு 15 வரும். ஸோ y ஈக்குவல் டு 15/5 which is 3. இதை எடுத்து எதனா ஒரு ஈக்குவேஷனில் போட்டுக்கலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் y ஈக்குவல் டு 3 இன், இது வந்து நான் செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறேன், இன் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 2ல் போட்டோம்னா 3x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 15 வரும். 3x இஸ் ஈக்குவல் டு 12, x இஸ் ஈக்குவல் டு 12/3 which is 4 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 4,3. ஸோ திஸ் இஸ் 4,3. ஸோ இப்போது நம்ம வந்து கார்னர் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு.
கார்னர் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ வந்து 0,5 அண்ட் பி வந்து 4,3 அண்ட் சி வந்து 5,0. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே Z வந்து 0ன்னு வந்துடும். அண்ட் இங்கே வந்து 3 into 0 plus 2 into 5 which is 10 and 3 into 4 plus 2 into 3. So 12 plus 6 which is 18 and 3 into 5 plus 2 into 0 15. ஸோ மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 18. ஸோ பை கார்னர் பாயிண்ட் method, maximum value of Z is 18 at B 4,3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 5th question. Question number 6 வந்து பார்க்குறோம். மினிமைஸ் Z equal to x plus 2y subject to 2x plus y greater than equal to 3, x plus 2y greater than equal to 6, x, y greater than 10. ஸோ இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது x greater than 0, y greater than 0 வந்ததுனாவே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, மினிமைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து 2 கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் இதுவுமே கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும் தெரிஞ்சிருச்சு. ஸோ மினிமைஸ் Z equal to x plus 2y. ஸோ constraints 2x plus y greater than equal to 3, x plus 2y greater than equal to 6. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஸோ 2x plus y equal to 3 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு x is equal to 0 போடுறேன், அப்போ என்னோட y வேல்யூ 3ன்னு வரும். y equal to 0ன்னு போடுறேன், அப்போ எனக்கு x வேல்யூ 2x is equal to 3ன்னு வரும், x is equal to 3/2 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ டேபிளில் நம்ம வந்து என்ன எழுதுவோம், ஸோ when x வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா y வந்து 3ன்னு வந்திருக்கு அண்ட் y வேல்யூ 0னா x வந்து 3/2. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சதுல நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு x plus 2y equal to 6. ஸோ x is equal to 0 போட்டோன்னா 2y equal to 6 வரும், y equal to 3 வந்துடும். அண்ட் இங்கே y equal to 0 போடுறேன், அப்போ y 0ன்னு போட்டால் எனக்கு x is equal to 6ன்னு வந்துடும். இல்லை அதாவது x plus 2 into 0 போட்டோம் அப்படின்னா equal to 6ன்னு போட்டோம்னா x is equal to 6 வந்துடும். ஸோ டேபிளில் x and y, ஸோ x 0வாக இருக்கும் போது நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் y வேல்யூ 3 அண்ட் y 0வாக இருக்கும் போது கரஸ்பாண்டிங் x வேல்யூ 6. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கிராஃப் வந்து நம்ம வரையலாம். ஸோ 1 2 3 4னே வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 மார்க்கிங்ஸ் வந்து 1 2 3 4 5 and 6. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் இந்த மார்க்கிங்ஸ் வந்து பண்ணியாச்சு. இப்போது பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் வந்து 0 அண்ட் ஒய் இஸ் 3. ஸோ நம்மளுக்கு இங்கே வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது y 0 and x value 3/2. So 3/2 அப்படின்னும் போது it will be 1.5. ஸோ நம்மளுக்கு பாயிண்ட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வரும். ஸோ லைன் வந்து இந்த மாதிரி வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க டேபிள், ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6க்கு 0,3. ஸோ 0,3. ஸோ சேம் திங் இங்கே தான் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் 6,0. ஸோ 6,0. ஸோ டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் வந்து நம்ம பண்ணும் போது ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே எக்ஸு அண்ட் ஒய் ரெண்டுமே 0 போடுறோம். ஸோ 0 greater than 3ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ 0 greater than 3 வந்து ஃபால்ஸு. ஸோ
ஸோ ஃபால்ஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணும் போது இங்கேயும் நம்மளுக்கு 0 greater than 6ன்னு வந்துடும், விச் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ இந்த லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்ச லைன், அதாவது 2x + y = 3ன்ற லைனு. அண்ட் இது வந்து x + 2y = 6. ஸோ இப்போ இதுவுமே அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வரும்? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இதுவுமே வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின் தான், ஏன்னா ஃபால்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து காமனாக இருக்கிற ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் போர்ஷன். ஸோ feasible region is unbounded அப்படின்றது நம்ம கிராஃப்லேருந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போ இதோட கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒன்று வந்து இங்கே, ஸோ இங்கே என்ன இருக்குது? இட் இஸ் 0,3. அடுத்தது இந்த பாயிண்ட், தட் இஸ் 6,0. இதுதான் வந்து கார்னர் பாயிண்ட். ஸோ நம்ம வந்து Z வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அட் ஈச் கார்னர் பாயிண்ட். ஸோ கார்னர் பாயிண்ட்டு அண்ட் Z = x + 2y. கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து என்னது? 0,3, 6,0. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 + 2 × 3 which is 6. அண்ட் இங்கே வந்து 6 + 2 × 0 which is 6. ஸோ இங்கே பார்த்தோம்னா இது ரெண்டுமே வந்து m தான். ஸோ m = these two values. and m னா என்னது? ஸ்மால் m னா வந்து it will denote minimize, அதுதான் minimum value. ஸோ 6. பட் ஆனால் அன்பவுண்டடாக இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஸோ நம்மளுக்கு இந்த டேபிள்லேருந்து வந்து என்ன தெரியுது? 6 தான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் Z அப்படின்றது வந்து தெரியுது. அதாவது ரெண்டு கார்னர் பாயிண்ட்லையுமே 6 தான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ஃபீஸபிள் ரீஜன் வந்து அன்பவுண்டடாக இருக்கிறதுனால 6 வந்து நம்மளுக்கு இட் மே ஆர் மே நாட் பி த மினிமம் வேல்யூ ஆஃப் Z. ஸோ அப்போ வந்து நம்ம அதை டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்? அந்த இன்இக்வாலிட்டியை கிராஃப் பண்ணோம். என்ன இன்இக்வாலிட்டி? ஸோ Z less than m வந்து வரும். அதாவது Z வந்து என்னது? x + 2y less than 6ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம லைன் வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இது x + 2y less than 6ன்னு இருக்கா? ஸோ அதே தான் இப்போ வந்து நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணோன்னா என்ன எடுத்துப்போம்? x + 2y = 6ன்னு எடுத்துப்போம். ஸோ இதே ஈக்குவேஷன் தான் ஆல்ரெடி நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து எது வரும்? இந்த லைன் வந்து வரும். x + 2y = 6 வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் வந்து பண்ணுறோம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ x + 2y less than 6. ஸோ அப்போ வந்து x = 0 and y = 0 எடுத்துக்கிட்டோம்னா 0 less than 6ன்னு வந்து வருது, which is true. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ட்ரூன்னு வருது அப்படின்னா இட் வில் பி டுவர்ட்ஸ் தி ஆரிஜின். ஸோ இப்போ இந்த லைன் இதுதான் வந்து அந்த லைனு. ஸோ இட் வில் பி டுவர்ட்ஸ் த ஆரிஜின். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம்? இங்கே மினிமைஸ்க்கு நம்ம அன்பவுண்டடில் மினிமைஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து Z less than m. ஸோ இது சால்வ் பண்ணிட்டோம், கிராஃப் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வருது. நோ காமன் ரீஜன் அதான் வந்திருக்கு. ஏன்னா அதெல்லாம் அவே ஃப்ரம் த ஆரிஜின் இருக்குது, இது மட்டும் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து m தான் வந்து மினிமம் வேல்யூவாக எடுத்துக்கும். ஸோ அக்கார்டிங் டு த நம்ம கொஸ்டின் படி நம்மளுக்கு வந்து என்ன வரும்? 6 தான் வந்து மினிமம். ஸோ Z less than m has no point in common with feasible region. So m is equal to 6 is the minimum value. So இதான் வந்து answer for 6th question. Next வந்து நம்ம 7th question வந்து பார்ப்போம். 7th question, minimize and maximize Z = 5x + 10y subject to x + 2y less than equal to 120, x + y greater than equal to 60, x - 2y greater than equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் x, y greater than equal to 0 அப்படின்னும் போது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது feasible region அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ஸோ Z = 5x + 10y. ஸோ மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ்.
ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து வந்துடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 2y லெஸ் தேன் ஈக்குவல் டு 120. ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 120ன்னு எழுதலாம். அண்ட் இப்போ டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணும் போது எக்ஸ் வந்து 0வா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 2y ஈக்குவல் டு 120, y ஈக்குவல் டு 60 வந்துடும். ஸோ y வந்து 0 அப்படின்னு போட்டோம்னா எக்ஸ் வந்து 120 வந்துடும். ஸோ டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பார்க்கும் போது இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரும்? டெஸ்ட் ஃபார் ஆரிஜின். ஸோ இட் வில் பி 0 லெஸ் தேன் 120 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வருது. ஸோ அப்போனா திஸ் இஸ் ட்ரூ. ஸோ டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு கன்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 60. ஸோ இது வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஸோ எக்ஸு ஒய் எடுத்துக்கிறோம். எக்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா ஒய் வில் பி 60, ஒய் 0வாக இருந்தால் எக்ஸ் வந்து 60 வந்துடும். ஸோ இதுக்குமே வந்து டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணுறோம். ஸோ அப்போ 0 greater than equal to 16 வருது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்து டுவர்ட்ஸ் ஆரிஜின் அண்ட் இது வந்து அவே ஃப்ரம் ஆரிஜின். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த கன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணும் போது டேபிள் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் ஒய் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? சப்ஸ்டியூட் பண்ணால் 0 தான் வரும். ஒய் 0ன்னு எடுத்தாலும் எக்ஸ் 0 தான் வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இதை வந்து இந்த லைன் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்றது கிராஃப் வரையும் போது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அனதர் பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி வரும்போது. இப்போ வந்து நான் ஒய் வந்து நான் என்ன போடுறேன்? 30 அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி போடும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓ ஆரிஜின் எடுத்துக்கிறேன் அண்ட் எல்லாமே 1 யூனிட் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 20, 40, 60, 80, 100, 120, 140 வந்து எடுத்துக்கிறேன். எல்லாமே 20 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ சிமிலர்வே த ஒய் ஆக்சிஸ். ஸோ இங்கேயும் வந்து 20, 40, 60, 80, 100, 120 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே 0, 60 எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 60 இங்கே வந்துடும். அண்ட் 120, 0 எக்ஸ் ஆக்சிஸில் 120 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 0ன்னும் போது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கிறேன். எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 120. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். ஸோ 0 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 60. ஸோ இதுவும் அதே தான் 0, 60 அண்ட் 60, 0. ஸோ இந்த லைன் வந்து இப்படி வரும். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60 வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லைன் இது வந்து எக்ஸ் மைனஸ் 2y பார்த்தோம்னா 0 வந்துடுது. இது ஆரிஜின்லேருந்து ஒரு பாயிண்ட் ஆரிஜினில் வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து 60, 30 எக்ஸ் ஆக்சிஸில் 60, எக்ஸ் ஆக்சிஸில் 60 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 30. ஸோ நம்மளுக்கு கரெக்டாக வந்து இந்த பாயிண்டில் வந்து வரும். ஸோ 60, 30. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் இல்லை அப்படின்னா லைன் வந்து நம்மளுக்கு இப்படி வருமா இல்லை இந்த டைரக்ஷனில் வருமா இல்லை இந்த டைரக்ஷனில் வருமானு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம தேர்ட் பாயிண்ட்டை வந்து எடுத்தோம். ஏன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க 2 பாயிண்ட்டுமே ஆரிஜினில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எப்படி லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எந்த டைரக்ஷனில் அப்படின்றது வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் தேர்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போது இதுக்கு வந்து ஆரிஜின் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வரும். ஸோ ஆனால் எப்படி வந்து நம்ம டுவர்ட்ஸ் த ஆரிஜின் இந்த பக்கமா இல்லை இந்த பக்கமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 பேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 2y கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ இந்த மைனஸ் 2y இந்த பக்கம் வந்ததுன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் 2yன்னு வருது. கிரேட்டர் தேன் சைன் எக்ஸ் வந்து கிரேட்டர் அப்படின்ற மாதிரி காமிக்குதா? ஸோ அப்படி இருந்ததுன்னா டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதே ஒய் ஆக்சிஸ் இது வந்து ஒய் கிரேட்டர் தேன் அப்படின்னு வந்ததுன்னா டுவர்ட்ஸ் ஒய் அப்படின்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணணும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா
சம் பாயிண்ட் இந்த ரீஜன்லேயும் எதனா ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, எது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 40 இருக்கா? ஸோ இது y ஆக்சிஸில் 40 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 30 எடுத்துக்கிறேன். இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸில் 30 அண்ட் ஒய் ஆக்சிஸில் 40 வந்து நான் எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 30 மைனஸ் 2 இன்ட்டு 40. ஸோ பண்ணால் 30 மைனஸ் 80 வரும் அண்ட் விச் இஸ் மைனஸ் 50 அண்ட் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ வந்து இந்த ரீஜன் கிடையாது. இப்போ இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ 80, 20ன்னு எடுத்துக்கிறேன் ஒரு நம்பர். ஸோ எக்ஸ் வந்து 80, ஒய் வந்து 20ன்னு எடுத்துக்கிறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 80 minus 2 into 20. ஸோ இட் இஸ் 14 வந்து வரும். 80 minus 40, 40 which is greater than 0 அப்படின்றது வந்து வருது. ஸோ ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ இதுதான் வந்து feasible region. ஏன்னா இது வந்து டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வந்துருதா. ஸோ இந்த பாயிண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டுவர்ட்ஸ் த ஆரிஜின். ஸோ அப்போ எது வந்து டுவர்ட்ஸ் ஆரிஜின், இந்த பார்ட்டு இப்படி வந்துடும். அண்ட் அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் அவே ஃப்ரம் த ஆரிஜின் இப்படி வந்துடும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் லைன் மட்டும் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது, இந்த ரீஜனா இல்லை இந்த ரீஜனான்னு. ஸோ அப்போ நம்ம ரெண்டு ரீஜன்லையும் ஒரு பாயிண்ட் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ரீஜன் தான் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜனாக வந்து நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ண ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜன்னு காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொன்னேன். ஸோ எக்ஸாமில் நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம குயிக்காக பண்ணணும் அப்படின்னும் போது இதை வந்து ஒரு ஹிண்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக இதை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ இது வந்து the feasible region is bounded. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கார்னர் பாயிண்ட்ஸு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு சூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இது கார்னர் பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கார்னர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் இது அப்படியே ஏபிசிடின்னு வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் பி, சி அண்ட் டி. ஸோ இப்போது ஏ வந்து என்னது, இட் இஸ் 60, 0 and point B வந்து 120, 0. இது வந்து 60, 30 and இந்த பாயிண்ட் இப்போ D வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட், இது வந்து என்ன பாயிண்ட்டுன்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த லைன் என்ன, இந்த லைனோட ஈக்குவேஷனும் இந்த லைனோட ஈக்குவேஷனும் நான் எடுத்துக்கிறேன். எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணுறேன். ஸோ என்னது, இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 60 வந்துடும். அண்ட் இந்த லைன் வந்து எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ சால்வ் பண்ணலாம். சைன் சேஞ்ச் பண்ணுறேன், கேன்சல் ஆகிடும். ஸோ இட் வில் பி 3y ஈக்குவல் டு 60, y ஈக்குவல் டு 60 by 3 which is 20. ஸோ y வந்து 20. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 60, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 20 வந்துடும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. ஸோ பாயிண்ட் டி ஓட கோஆர்டினேட்ஸ் வந்து என்னது, 40, 20. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். கார்னர் பாயிண்ட்ஸ் அண்ட் z வந்து 5x ப்ளஸ் 10y. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் A வந்து 60, 0 and B is 120, 0, C வந்து 60, 30 and D is 40, 20. சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 5 into 60 plus 0, ஸோ 300 வந்திருக்கு. அடுத்தது 5 into 120 plus 0, 600 வந்து வரும். அடுத்தது 5 into 60 plus 10 into 30. ஸோ வந்து இது 5, 6, 30, 0 சேர்த்துக்கிறோம் ப்ளஸ் 300. ஸோ நம்மளுக்கு 600 வருது. ஸோ அதே மாதிரி இங்கே 5 into 40 plus 10 into 20. ஸோ 5 4s are 20, அப்போனா 200. இங்கே வந்து ப்ளஸ் 200 which is 400.
ஸோ மினிமம் வேல்யூ அங்கே மினிமம் மேக்ஸிமம் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இதான் எம் வந்து ஸ்மால் எம் வந்து 300 அண்ட் கேபிட்டல் எம் வந்து இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதுவுமே வந்து கேபிட்டல் எம் தான். ரெண்டுத்துலேயுமே 600 தான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பை கார்னர் பாயிண்ட் மெத்தட் minimum z equal to 300 at 60, 0 and maximum z equal to 600 at 120, 0 and 60, 30. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 8 வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th கொஸ்டின் வந்து பார்ப்போம். 8th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் z equal to x plus 2y subject to x plus 2y greater than equal to 100, 2x minus y less than equal to 0, 2x plus y less than equal to 200 and x comma y greater than equal to 0. ஸோ இது வந்து feasible region ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் minimize objective function minimize and maximize z equal to x plus 2y. அடுத்தது கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் பிளஸ் 2y ஈக்குவல் டு 100. ஸோ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2y ஈக்குவல் டு 100 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 15 வந்துடும். அண்ட் அதே மாதிரி y வந்து 0 போட்டோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது வந்து ஆரிஜின் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து இங்கே எக்ஸ் ப்ளஸ் 0 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு 0 போட்டோம் அப்படின்னா 0 greater than equal to 100ன்னு வந்து வருது. ஸோ விச் இஸ் ஃபால்ஸ். ஸோ அவே ஃப்ரம் ஆரிஜின் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு கன்ஸ்டன்ட் வந்து எடுத்துக்கலாம். 2x minus y equal to 0. ஸோ இந்த y இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2x is equal to yன்னு வந்துடும். ஸோ x is equal to 0 அப்படின்னு வந்து நம்ம போடுறோம். ஸோ x is equal to 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? yயும் 0 தான் வரும். ஸோ y 0 போட்டாலும் அதே தான் வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி சம்முக்கு பண்ணாலும் அது மாதிரி எக்ஸ்ட்ராவாக எதனா ஒரு பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ x வந்து நான் 20ன்னு வந்து போடுறேன். x is equal to 20 போட்டோம்னா 2 into 20 equal to y. ஸோ y is equal to 40. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் லாஸ்ட் கன்ஸ்டன்ட் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து 2x less than y அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 2x less than y அப்படின்னு வந்து வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? y தான் வந்து கிரேட்டராக இருக்குது. அப்படின்னா வந்து நம்மளுக்கு y பக்கம் தான் வந்து நம்மளுக்கு வரும் feasible region அப்படின்னு தான் வந்து நம்ம எடுத்துப்போம். எதுக்கும் வந்து ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கன்ஸ்டன்ட் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 2x plus y equal to 200. ஸோ இப்போ டேபிள் வந்து வரைகிறோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இங்கே வந்து எக்ஸ் 0 போட்டோம் அப்படின்னா ஒய் வில் பி 200 அண்ட் ஒய் வந்து நான் 0 போட்டேன் அப்படின்னா 2x is equal to 200, x is equal to 100 வந்து வரும். அண்ட் டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணுறோம். 0 0 போட்டோம்னா 0 is less than 200ன்னு வந்து வருது which is true. ஸோ டுவர்ட்ஸ் ஆரிஜின். ஸோ நம்மளுக்கு ஒன்று வந்து அவே ஃப்ரம் ஆரிஜின் வந்திருக்கு, இன்னும் டுவர்ட்ஸ் த ஆரிஜின் வந்திருக்கு. அண்ட் இதுக்கு வந்து நம்ம இப்போ எக்ஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஹிண்ட் வச்சு. ஸோ வி வில் செக் அண்ட் நம்ம கிராஃப் வரையும் போது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. 50, 100, 200 அந்த மாதிரி வரதுனால நான் கிராஃபில் பிளாட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா யூனிட் வந்து 0, 50, 100, 150 அப்படின்ற மாதிரி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆரிஜின் ஓன்னு எடுத்துக்கிறோம் 0, 0 அண்ட் இங்கே வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 50, 100, 150,
200ன்னு எடுத்துக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி 50, 100, 150, 200 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைனோட பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 100. ஸோ 0,50. ஸோ இங்கே வரும். அண்ட் 100, 0. ஸோ லைன் வந்து நம்மளுக்கு இப்படி வரும். நீங்கள் வந்து 20, 40 அந்த மாதிரி கேப்பில் கூட வந்து நம்ம எடுத்துக்கலாம். யூனிட்ஸ் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ 0,50ன்ற மாதிரி 50 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 100. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 200 வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 0 அண்ட் 200. எக்ஸ் ஆக்சிஸில் 0, y ஆக்சிஸில் 200 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 100 அண்ட் y ஆக்சிஸில் 0. ஸோ நம்மளுக்கு இப்படி வரும் லைன். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் இஸ் 2x plus y is equal to 200. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 0,0 1 அண்ட் 20, 40. எக்ஸ் ஆக்சிஸில் 20 அண்ட் 40. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வரும். உங்களுக்கு இன்னுமே வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெரிய வேல்யூஸ் கூட எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 2x minus y is equal to 0. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், இப்போது இதில் இங்கே ஃபஸ்ட்டு லைன், அதாவது எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 100க்கு அவே ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து எப்படி வரும், இந்த லைன் அவே ஃப்ரம் த ஆரிஜின் இப்படி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்க்கு, அதாவது நம்ம இந்த செகண்ட் லைன் இந்த 2x மைனஸ் ஒய் வந்து நம்ம பண்ணோம்ல. ஸோ 2x minus y equal to 0. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2x is less than y அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது அப்போ வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம், y வந்து கிரேட்டர் தேன் 2xன்னு அர்த்தம். ஸோ கிரேட்டர் எங்கே வருது, yக்கு. ஸோ டுவர்ட்ஸ் y ஆக்சிஸ் தான் வந்து நம்மளுக்கு ஆரிஜினாக வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த பார்ட்டு தான் வரும் அப்படின்றது நம்மளோட ஹிண்ட். அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு, ஸோ தேர்ட் லைன் 2x plus y ஈக்குவல் டு 200க்கு டுவர்ட்ஸ் ஆரிஜின் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து டுவர்ட்ஸ் ஆரிஜின்னா நம்மளுக்கு இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் வரும். ஸோ எல்லாமே கம்பைன் ஆகிறது நம்ம எங்கன்னு பார்த்தோம்னா இந்த ரீஜனில் தான் வந்து கம்பைன் ஆகுது. அப்படி உங்களுக்கு இது வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறது, இந்த ரீஜனில் ஒரு பாயிண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ 2x லெஸ் தேன் ஒய்ன்றது தான் வந்து அர்த்தமா. ஸோ ஃபீஸிபிள் ரீஜன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாயிண்ட் வந்து ஒன்று கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸ் வந்து 20னும் ஒய் வந்து 100னும் எடுத்திருக்கேன். அதாவது இந்த ரீஜனுக்குள்ளே வந்து எடுத்திருக்கேன். எனக்கு சால்வ் பண்ணும் போது -60 லெஸ் தேன் 0ன்னு வருது, விச் இஸ் ட்ரூ. ஸோ அப்போனா இதுதான் வந்து ஃபீஸிபிள் ரீஜனாக எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஹிண்ட்லையும் பார்த்தோம், நம்மளுக்கு வந்து இந்த பார்ட்டு தான் ஃபீஸிபிள் ரீஜனாக வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், கார்னர் பாயிண்ட்ஸை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் இந்த கார்னர் பாயிண்ட்டும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ இந்த லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு லைனையும் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2y அண்ட் 2x மைனஸ் y வந்து சால்வ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரியே 2x plus y equal to 200 and 2x minus y is equal to 0. இதையும் சால்வ் பண்ணும். சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா. ஸோ 4x is equal to 200 வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் x is equal to 200 by 4 which is 50. ஸோ இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 வருது. அண்ட் சப்ஸ்டிடியூட் இது எந்த ஈக்குவேஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 இதை எடுத்துக்கிறேன், நான் 2ன்னு இதை எடுத்துக்கிறேன். சப்ஸ்டிடியூட் 2 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும் போது 2 into 50 minus y is equal to 0. ஸோ 100 equal to yன்னு வரும். ஸோ அப்போது இது வந்து எதோட இது வந்து எந்த லைன் அப்படின்னா நம்ம இங்கே எடுத்துருக்கோம்ல இந்த லைன். ஸோ 50, 100. ஸோ நான் இது வந்து இது ஏ, இது பி, இது சி அண்ட் இது டின்னு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து டி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ். இப்போ சி பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும்.
ஸோ இப்போ சி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து நம்ம சேம் ஆக்குறோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒய்யை வந்து சேம் ஆக்க போகிறேன். ஸோ இன்ட்டு 2 பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 100 வரும். 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு 0 கேன்சல் ஆகிடும். 5x இஸ் ஈக்குவல் டு 100 வரும். ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 100 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. x இஸ் ஈக்குவல் டு 100 by 5. ஸோ இட் வில் பி 20. ஸோ இது x இஸ் ஈக்குவல் டு 20 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அகெயின் இது 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ 2y ஈக்குவல் டு 18 வரும் அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 14 வரும். ஸோ சி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து 20, 40. ஸோ இப்போ கார்னர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஜெட்டில். ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ் அண்ட் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ கார்னர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 200 விச் இஸ் 400 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 50 விச் இஸ் 100. நெக்ஸ்ட்டு 20 ப்ளஸ் 2 இன்ட்டு 40 which is 20 plus 80, 100. அடுத்தது 50 plus 2 into 100 which is 50 plus 200, 250 வந்து வரும். ஸோ இங்கே மேக்ஸிமம் மினிமம் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு வேல்யூமே வந்து மினிமம், மேக்ஸிமம் வந்து இது. ஸோ பை கார்னர் பாயிண்ட் method, minimum z equal to 100 at 0, 50 and 20, 40 and maximum z equal to 400 at 0, 200. 9th question வந்து பார்க்கலாம். மேக்ஸிமைஸ் z equal to minus x plus 2y subject to the constraints அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ constraints வந்து இங்கே என்னது, x greater than equal to 3 கொடுத்துருக்காங்க, x plus y greater than equal to 5, x plus 2y greater than equal to 6 and y greater than equal to 0. ஸோ y greater than equal to 0 அப்படின்னு கொடுக்கும் போது பாசிட்டிவ் சைட் ஆஃப் த y axis. ஸோ பாசிட்டிவ் சைட் ஆஃப் y axis அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டும் வரும், செகண்ட் குவாட்ரண்ட்டும் வந்து வரலாம். அண்ட் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 3ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போனா நம்மளுக்கு வந்து அது லைனாக வந்து நம்ம வரைஞ்சிட்டு அதை வந்து பிரிப்போம். நான் கிராஃப் வரையும் போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து z ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y வந்துடும். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா இட் வில் பி y இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் y வந்து 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் வந்து 5ன்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ அடுத்தது வந்து டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணிடலாம். ஸோ 0 greater than equal to 5ன்னு வந்து வருது. ஸோ which is false. ஸோ away from origin என்ன பண்ணணும், x is equal to 0, y equal to 0 போடணும் இந்த ஈக்குவேஷன்லேயே. ஸோ நெக்ஸ்ட்டு x plus 2y is equal to 6ன்னு வந்து இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு சால்வ் பண்ணலாம். ஸோ எக்ஸு வந்து 0 அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ எக்ஸு 0ன்னு போடும் போது 2y ஈக்குவல் டு 6. ஸோ y ஈக்குவல் டு 6/2 which is 3. ஸோ 3 வந்துடும். அண்டு இங்கே நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸு வந்து 6ன்னு கிடைக்கும். ஸோ y ஈக்குவல் டு 0, x will be 6. ஸோ இதுக்கு வந்து டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணோன்னா ஸோ இட் வில் பி 0, 0, அதாவது x is equal to 0 போடணும், y equal to 0 போடணும். 0 greater than equal to 6ன்னு வருது which is false. ஸோ இதுவுமே வந்து away from origin. ஸோ நம்ம வந்து கிராஃப் வந்து வரைஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எக்ஸ் கிரேட்டர் than equal to 3, தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அவ்வளோதான். y வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னா வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னா ஒரு வெர்டிக்கல் லைன் parallel டு y ஆக்சிஸில் வந்து வரும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ 0, 5. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 5 அண்ட் 5, 0. ஸோ இதுதான் வந்து லைன். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6க்கு 0, 3. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 3 அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 0. ஸோ இப்போ இங்கே ரெண்டுமே பார்த்தோம்னா இந்த லைனாக இருக்கட்டும் அண்ட் இந்த லைனாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின் தான். ஸோ அப்போ இது வந்து திஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6ல. ஸோ அப்போ இதுவுமே இந்த டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது அண்ட் இதுவுமே வந்து இந்த டைரக்ஷனில் தான் வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கிரேட்டர் தேன் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டைரக்ஷன். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபீஸிபிள் ரீஜன் அப்படின்னு பார்க்கும் போது எல்லாமே இந்த ரீஜனில் தான் வந்து இருக்குது. ஸோ திஸ் வில் பி த ஃபீஸிபிள் ரீஜன். அண்ட் இங்கே கார்னர் பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே இது ஒரு கார்னர் பாயிண்ட்டு, இது ஒரு கார்னர் பாயிண்ட்டு அண்ட் இங்கே வந்து ஒரு கார்னர் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கும் இந்த லைனுக்கும் கட் ஆகுதுல்ல, ஸோ அதோட பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அண்ட் இது வந்து 6, 0. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 லைனு அண்ட் இது வந்து இந்த லைன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒய் வேல்யூ வந்து கிடச்சிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 3 + y இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ பாயிண்ட் வந்து என்னது, நான் வந்து இதை ஏன்னு வந்து நேம் பண்ணிக்கிறேன். ஸோ பாயிண்ட் வந்து 3, 2 பாயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். 3, 2. இப்போ நெக்ஸ்ட் இது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒரு லைனு, எக்ஸ் ப்ளஸ் 2y வந்து ஒரு லைன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 6. சால்வ் பண்ணலாம், சைன் சேஞ்ச். So minus y equal to -1. So y will be equal to 1 and substitute y equal to 1 in x plus y equal to 5. So இதில் போட்டோம்னா x plus 1 is equal to 5, x is equal to 4. So 4, 1. So corner points அடுத்தது வந்து என்னது, இந்த பாயிண்ட். இது வந்து நான் bன்னு எடுத்துக்கிறேன். This is 4, 1. அண்ட் இது வந்து சின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏபிசி பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபீஸிபிள் ரீஜன் வந்து என்னது, அன்பவுண்டடாக வந்து இருக்கு. அண்ட் கார்னர் பாயிண்ட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். z ஈக்குவல் டு -x + 2y. ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து 3, 2. ஸோ z ஈக்குவல் டு -3 + 2 × 2. ஸோ -3 + 4, 1. and b வந்து 4, 1. z equal to -4 + 2 × 1. So -4 + 2 which is -2. And c வந்து 6, 0. So z equal to -6 + 2 × 0 which is -6. So which is -6. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமைஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும் போது 1 தான் வந்து மேக்ஸிமம், எம், கேபிட்டல் எம். ஸோ ஃபீஸிபிள் ரீஜன் நம்மளுக்கு அன்பவுண்டடாக இருக்கிறதுனால 1 அப்படின்ற இந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து இட் மே ஆர் மே நாட் be the maximum value of z. ஸோ அதை வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், கிராஃப் பண்ணணும். என்ன பண்ணணும், இன்இக்வாலிட்டி. ஸோ z greater than m, அதாவது z வந்து என்னது -x + 2y greater than 1. ஸோ இதுக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா
minus x plus 2y equal to 1 வந்து எடுத்துப்போம், ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். ஸோ x is equal to 0 போட்டோம்னா 2y equal to 1, y equal to 1/2 வந்துடும். y equal to 0ன்னு போட்டோம்னா x is equal to -1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு டேபிள் என்னன்னு ஃபார்ம் ஆகும், இது எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோமா 0, இங்கே y வந்து 0, எக்ஸ் 0வாக இருக்கும் போது y வந்து 1/2, y வந்து 0வாக இருந்தால் -1 வந்து வரும். ஸோ இப்போ இந்த லைன் வந்து நம்ம எடுத்திருக்கோம்ல, இதோட ரீஜன் வந்து எங்கே வருது அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இதை வந்து நம்ம 0 0 சப்ஸ்டியூட் பண்ணும் போது இட் வில் பி டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணுறேன். அப்போ வந்து 0 greater than 1 வந்து வருது, which is also false. அப்போனா away from origin தான் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்து மார்க் பண்ணிப்போம், 0 1/2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் 1/2, அதாவது 1/2னா 0.5. ஸோ இங்கே வந்துடும். அடுத்தது வந்து எக்ஸில் வந்து -1, ஸோ -1னா இங்கே -1, அண்ட் ஒய் ஆக்சிஸில் 0னா இந்த இடத்துல. ஸோ லைன் வந்து இப்படி வருது. ஸோ நம்ம வந்து இந்த டாட்டட் லைன்ஸில் தான் வந்து நம்ம போடணும். இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சி தான் வந்து நம்ம வரைகிறோம். அண்ட் இங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின் அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு இப்படி வரைஞ்சிருக்கோம். அவே ஃப்ரம் ஆரிஜின் அப்படின்னும் போது இந்த பக்கம் வருமா இந்த பக்கம் வருமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஹிண்ட்டும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து எந்த ரீஜன்னு பாயிண்ட் எடுத்தோ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா, பாயிண்ட் வந்து இங்கே என்ன எடுத்திருக்கேன், இந்த 4 எடுத்திருக்கேன், 5, அதாவது 4,5 இந்த பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரீஜன்லேருந்து ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இதில் போடணும். ஸோ என்ன எடுத்திருக்கோம் நம்ம, 4,5 வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இதில் போடுறோம். ஸோ -4 + 2 × 5 greater than 1. ஸோ அப்போ -4 + 10 greater than 1, 6 greater than 1. ஸோ இது வந்து ட்ரூ, காமன் ரீஜனாக வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ z = -x + 2y has no maximum value to the given constraint அப்படின்னு தான் வந்து அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு வந்து காமன் ரீஜன் இருக்குது. ஸோ நம்ம அன்பவுண்டடில் மேக்ஸிமைஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன எழுதுகிறோம், z greater than m எழுதுகிறோம். காமன் ரீஜன் இருந்ததுன்னா நோ மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ நம்ம என்ன எழுதி வந்து கன்க்ளூட் பண்ணோம், ஸோ z greater than m has points in common with the feasible region. So z = -x + 2y has no maximum value. ஸோ இதான் வந்து கன்க்ளூஷன் ஃபார் 9th sum. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 10th கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமைஸ் z = x + y அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ x, y greater than equal to 0ன்னு வந்து கொடுத்துருக்காங்க, which means it is in the first quadrant அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தென் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒன்று சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ x - y = -1. ஸோ டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். அண்ட் ஸோ x is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y வந்து 1 ஆகிடும். y 0 போட்டோம்னா x வந்து -1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். த நெக்ஸ்ட் ஒன், ஸோ -x + y = 0. ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா x 0ன்னு போட்டால் நம்மளுக்கு yயும் 0 தான் கிடைக்கும், ஆரிஜினில் இருக்குது. ஸோ அப்போ வேறு எதனா வந்து வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து x வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ x 2 போட்டோம்னா y will be also 2. அண்ட் இப்போ வந்து நம்ம கிராஃப் பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6
and 1 2 3 4 5 6 and -1 மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா -1 வேல்யூ இருக்குது ஸோ -1 மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே plot பண்ணோம்னா 0, 1 x axis 0 y axis 1 and -1, 0 ஸோ x axis -1 and y axis 0 ஸோ லைன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ next one 0, 0 and 2, 2 ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வரும் அண்ட் இந்த லைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -1 அண்ட் இந்த லைனோட ஈக்குவேஷன் -x + y = 0ன்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் ஃபார் ஆரிஜின் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன வருது, இது 0 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 0 less than -1ன்னு வருது, ஸோ விச் இஸ் ஃபால்ஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இங்கேயுமே வந்து நம்மளுக்கு ஸோ ஆரிஜினில் 0, 0 டெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த லைன் வந்து ஆரிஜின் வழியாக தான் பாஸ் ஆகி போகுது. ஸோ நம்ம வந்து வேறு எதனா ஒரு பாயிண்ட்டை எடுத்து வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து என்னது ஃபால்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் x - y -1 வந்து அவே ஃப்ரம் த ஆரிஜின் தான். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சம் பாயிண்ட் நான் வந்து இங்கே இந்த பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இந்த பாயிண்ட் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதாவது இந்த லைனுக்கு இது வந்து x - y = -1ல் இந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு அண்ட் இங்கே வந்து நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1, 3 இந்த பாயிண்ட்டை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறேன். x = 1, y வந்து 3ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ x - y less than or equal to -1ல் போட்டு பார்க்குறேன். ஸோ செக் பண்ணி பார்க்குறேன் இது வந்து இது ஃபீஸிபிள் ரீஜனுக்கு. ஸோ 1 - 3 less than equal to -1, -2 less than or equal to -1 வரும். ஸோ -2 is less than -1 கரெக்ட். ஸோ அப்போனா இதுதான் வந்து ரீஜன், இப்படி தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த 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 டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அப்போ நம்ம வந்து எதை ஷேட் பண்ணணும், ஸோ இது வந்து அடுத்து செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ சம் பாயிண்ட் ஹியர். ஸோ 3, 1ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எந்த ஈக்குவேஷனில் போடணும், -y ப்ளஸ் -x + yல போடுறோம். -x + y = 0ல் வந்து போடுறேன். ஸோ 3, x வந்து 3 அண்ட் y = 1 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் -3 + 1 = 0. சாரி ஈக்குவல் டு 0ல லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்து வரும். ஸோ அப்போ -2 less than 0ன்னு வந்து வருது, விச் இஸ் ட்ரூ. ஸோ கரெக்ட் தானே நம்மளுக்கு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எங்கே வரும், இதுதான் வந்து ரீஜன். ஸோ நம்ம எப்படி ஷேட் பண்ணுவோம் அண்ட் அதே மாதிரி இந்த லைனுக்கு இந்த பக்கம் வந்து வரும். ஸோ எதுவுமே காமன் ரீஜனே வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ இந்த 2 ஷேடட் ரீஜன்லேயுமே பார்த்தோம்னா தெர் இஸ் நோ காமன் பாயிண்ட் இல்லை. ஸோ அப்போனா இந்த ப்ராப்ளமில் நோ ஃபீஸிபிள் ரீஜன் அண்ட் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கிடையாது அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட்டும் வந்து கிடையாது. ஸோ அவ்வளோதான் வந்து சம். ஸோ இங்கே -2 is less than 0 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு, விச் இஸ் ட்ரூ இல்லை, இங்கே வந்து ட்ரூ. ஸோ அப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்ட் தான், இதான் ஃபீஸிபிள் ரீஜன் தான். ஸோ அப்போது வந்து நம்ம இங்கே இந்த பக்கம் ஷேட் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஷேட் பண்ணுறோம். இங்கே என்ன வந்திருக்கு, -2 less than -1ன்னு வந்திருக்கு, விச் இஸ் ஆல்சோ இதுவுமே வந்து ட்ரூ தான். ஸோ அப்போ வந்து இங்கே ரெண்டு பார்த்தோம்னா இது ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா காமன் பாயிண்டே வந்து இல்லை இந்த போத் த ஷேடட் ரீஜன்ஸ். அப்போனா வந்து இந்த ப்ராப்ளமில் ஃபீஸிபிள் ரீஜன் இல்லை, ஸோ ஃபீஸிபிள் சொல்யூஷனும் வந்து கிடையாது, அதனால மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இசட்டும் வந்து கிடையாது. ஸோ இது அவ்வளோதான் வந்து இந்த சம். இங்கே எழுதணும் பாயிண்ட் வந்து எழுதி நம்ம கன்க்ளூட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன எழுதலாம்னா, தேர் இஸ் நோ பாயிண்ட் காமன் in the 2 shaded region. Thus, the problem has no feasible region and
the feasible solution. That is no maximum value of z. ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.